ரவுடித்தனம் பண்ணி அப்படின்னா ஒரு பெரிய கேங்கோட இருக்கிற ஒரு ரவுடி, ஒரு கும்பல். ரொம்ப சின்ன வயசு பசங்க தான், எல்லாருக்குமே வந்து ஒரு 22 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேங். திடீரென்று அதுல ஒரு பையனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனுக்கு வந்து ரொம்ப இந்த கஞ்சா ரொம்ப குடிக்க வச்சு அந்த பையனை வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க. அப்போ வந்து அவனுடைய உடம்புல வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கத்தி எல்லாம் குத்தி இருக்கிற எல்லா அடையாளமும் தெரியுது. அப்ப அது போலீஸ்ல கொண்டு போய் போலீஸ்ல இதெல்லாம் பண்ணுனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவனே பெரிய ரவுடி, இவனுக்கு போய் என்னத்தை போய் நாங்க போய் பேசுறது, அவன் இருந்தா 4 பேர் அவன் கொல்லுவானே தவிர இவனால 4 பேர் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெரிய விஷயமா அது கொண்டு வராம அது அப்படியே போயிருச்சு. அப்ப வந்து அந்த கேங்ல இருக்கிறதுலே ஒரு பையன் வந்து எனக்கு ரொம்ப அந்த பையனை வந்து அடிக்கடி சர்ச்சுக்கு வந்திருக்கான். அப்ப அவனை பார்த்து நான் அவனை அந்த அன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த டெத் சர்வீஸ் முடிச்சுட்டு சரி ஒரு ஆறுதலுக்காக ஒரு ஜோம் பண்ண போலாம், ஜோம் பண்ண போகும்போது அவன் அங்க இருக்கும்போது அவனை பார்த்து சொன்னேன், டேய் வேண்டாம் போதும் பாரு, ஏற்கனவே நம்ம வந்து எத்தனையோ பேரை நீங்க இழந்துட்டீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த மாதிரி சின்ன பையனை இழந்தாச்சு, இதோட எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்துரு, நீ நல்ல வாழ்க்கை வாழு, இன்னையிலிருந்து ஒரு புது வாழ்க்கை நீ ஆரம்பி, இது நமக்கு நல்லது இல்ல. ஏன்னா பைபிள் சொல்லுது, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான்னு சொல்லுது. என்னைக்குனாலும் நம்ம கத்தியை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முடிவும் கத்தியில தான் முடிஞ்சிடும். அது வந்து தீமையோட ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. நமக்கு இது வேலை இல்ல, நம்ம இப்படி போக வேண்டாம், கொஞ்சம் ஞானமா நடந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவன் என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, அப்போ அவன் உடம்புல இத்தனை குத்தி இருக்கிறாங்க, எப்படி நம்ம பழி வாங்காம இருக்க முடியும்? நான் கண்டிப்பா பழி வாங்காமலாம் இருக்க மாட்டேன். நான் வந்து யார் இவனை போட்டானோ அவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா நான் வந்து வந்துடுறேன், அதுக்கப்புறம் வேணா நான் மாறிடுறேன் அப்படின்னு சொன்னா சொல்றேன். அப்ப நான் சொன்னேன், நீ திரும்ப இன்னொருத்தனை போட இப்படி சொல்ற, அவன்கிட்ட சண்டை போட போய் அவன் திருப்பி உனக்கு விரோதியா மாறுவான், அந்த விரோதம் ஒரு பெரிய விரோதமா இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னா அவனை புரியவே வைக்க முடியல. அப்படின்னா அந்த நாலேஜே வரல, அந்த அறிவே அவனுக்கு வரல. இது தீமை, இதை செய்யாத, இது நமக்கு ஆபத்து, இது நமக்கு சமாதான குறைவு, அவனை புரிய வைக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதை குறிச்ச ஒரு நாலேஜ், அந்த அறிவு அவனுக்கு இல்ல. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த நாள் முழுக்க நீங்க ஜெபம் பண்ணணும். நம்ம நிறைய இடங்களில் தோற்று போறதுக்கு காரணம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். பாருங்க, ஒரு இடத்துல நம்மளை எதிர்க்கிறாங்க, ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த இடத்துல மட்டும் ஒரு அறிவு நமக்கு யூஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு ஞானம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அந்த இடத்துல காமாயி விட்டு கொடுத்து அப்படி வந்துட்டே இருப்போம். அவ்வளவுதான், அந்த பிரச்சனை அதுவே சால்வ் ஆகும். அப்ப நம்ம நிறைய வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதனால ஆண்டவரிடத்துல நாலேஜை கேளுங்க. நாலேஜை இளம் வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் வந்து எப்படின்னா வேற நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால மட்டும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் நான் முன்னேறுவேன் அப்படின்னு இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதோட சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்கணும்னா நாலேஜ் இருக்கணும், அறிவு இருக்கணும். அறிவோட யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்கள் ஒரு பெரிய எட்டாத உயரத்தை அடைய முடியும். நான் நம்புகிறேன் அந்த அறிவை நமக்கு கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.